ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சூப்பு தான் பார்க்க போகிறோம். இது ஆட்டுக்கால் சூப்பு. இது க்ளீன் பண்ணுற வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டு காட்டியிருக்கேன். அதில் போய் நீங்கள் பாருங்கள். இது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் வீட்லேயே இது க்ளீன் பண்ணது. நல்லா வெளியேன்னு நல்லாயிருக்கும். இது சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி நல்லா வெட்டி எடுத்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் இதை நல்லா வேக வச்சுக்கணும். எப்போதும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஆட்டுக்கால் ஏன்னா பொங்கி வரும். அதனால் இது மட்டும் போட்டு வேக வச்சோம்னாக்கா நம்மளுக்கு சீக்கிரமும் வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சூப்பு போட்டுக்கலாம். சூப்புக்கு நான் இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாமே நான் புதுசாக அரைச்சி ஊற்ற போகிறேன். புதுசாக அரைச்சி ஊற்றினா தான் இது சூப்பு நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் போண்டு ஒரு சின்ன பீஸு மஞ்சள் நல்லா நசுக்கி விட்டு மிக்சியில் போட்டு இதே மாதிரி பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்காலில் இதை சேர்த்துக்கிட்டு பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு உடனே அரைக்கணும். இதை தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இப்போ அதுலேயே தக்காளியை போட்டு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ புதுசாக நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காமல் இதேமாரி அரைச்சி சேர்க்கும் போது சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசமாக இருக்கும். அம்மியில் அரைச்சி செய்கிற மாதிரி வாசமாக இருக்கும். இப்போ நம்ம இதையும் நம்ம அந்த சூப்பில் சேர்த்துக்கிறோம். இதுக்கு நான் தாளிப்பே கொடுக்க மாட்டேன். வெங்காயம் பச்சையாக நான் ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம இதை சும்மா தான் சேர்த்துக்கணும். ஏன்டா சூப்பில் ஏற்கனவே கொழுப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம எண்ணெய் ஊற்றி இதுக்கு தாளிப்பு சேர்க்க வேணாம். எல்லாத்தையும் நம்ம சும்மா சேர்த்து உப்பு போட்டு நம்ம இப்போ இதுக்கு இந்த பிரியாணி இலை பிரிஞ்சி இலை போடுறேன். இந்த இலையை போட்டு நம்ம மூடி வச்சு ஒரே ஒரு சவுண்டு வச்சு எடுக்கணும். ஒரு சவுண்டு வச்சு எடுத்தால் போதும். ஏன்டா நம்ம ஏற்கனவே எல்லாமே வெந்துடுச்சு காலெலாம். நம்ம இப்போ சூப்பு போட்டு ரெடியாகி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா வாசமான சூப்பர் டேஸ்டான நம்மளுக்கு இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதேமாரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்கினாலும் ஆனால் இந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு சூப்பு வைக்கிறதுக்கு நான் சொல்கிற மசாலாவை நீங்கள் இந்தமாரி அரைச்சி சேர்த்திங்கனாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். சூப்பில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குலோஜானுங்கிறது கொழுப்பு சத்து இருக்குது. அதனால் மூட்டு வலிக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அடிக்கடி சூப்பு சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. மிளகுத்தூள் நம்ம கொடுக்கும் போது மிளகுத்தூள் கொஞ்சம் மேலே தூவி மல்லிக்கீரை சேர்த்து நம்ம குடிக்கிறதுக்கு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டான முறையில் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதேமாரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.